السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا تلاوة القرآن قبل أن يرفع. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக வரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமீன்களே, சகோதரர்களே, ஏழைகளின் ஹஜ்ஜி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாளில் உலகத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் நிரந்தர விடுதலையை நசீபாக்கி தருவானாக. மத்திய பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர் சூழல் சமாதான நிலைக்கு வந்து உலகம் முழுமைக்கும் ஏற்பட இருக்கிற பெரும் பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் இந்த உலகை பாதுகாப்பானாக. ஈமானிய இஸ்லாமிய சமூகத்தை உலக அளவில் கண்ணியமிக்க சமூகமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமீன்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமும் ஈமானிய சமூகத்திற்கான சிறந்த வழிகாட்டுதல்களை நிரந்தரமாக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய வாழ்வு எல்லா நிலையிலும் மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய பிரதானமான பாடம். கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தத்துவம், நான் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த வாழ்வுதான் நிரந்தரமானது, ஒரு சோதனை ஓட்டமாக இந்த துன்யாவில் அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மனோநிலைதான்
ஒரு சமூகத்தை, ஒரு தனி மனிதனை மிகுந்த பொறுப்புணர்வோடு வாழச் செய்வதற்கான வழிகாட்டுதலாகும். ஒரு மூமினுக்கு அத்தகைய சிந்தனையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். வயது வித்தியாசங்கள் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் மறுமைக்கான பயணம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் அதை வாழும் பொழுதே உணர்ந்து கொள்ளக்கூடியவர் மூமின். மறுமைக்காக வேண்டியே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த துன்யா அமல் செய்வதற்கான சோதனை கூடம் என்பதை பால பாடமாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுத் தருகிறார். வெறும் மறுமை என்று சொல்வதின் வழியே இந்த துனியாவில் வாழக்கூடாது என்பதல்ல. வாழ வேண்டும், உண்ண வேண்டும், நீர் அருந்த வேண்டும், மணமுடிக்க வேண்டும், குழந்தைகளை ஈன்றெடுக்க வேண்டும், தன் தேவைகளுக்காக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எண்ணம் முழுக்க மறுமையினுடைய வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல் என்பது அதிகபட்சமாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஈமான் அற்றவர்கள் இதுவே வாழ்வு என்று நினைப்பதை போன்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ் ரசூலுடைய எச்சரிக்கை. மோமின்களே, மறுமையை அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அதற்கான தேடலில் பயணிப்பார். எந்தெந்த காரியங்களை நாம் செயல்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெற முடியும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் மிக பெரும் நியாமத்துகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதனை தவற விட்டு விட்டால் அதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அல்லாஹ் தந்த நியாமத்துகளை பெருமானார் பட்டியலிடும் பொழுது உங்களுடைய கையிலேயே வாழ்வதற்கான பொறுப்பை, வழிகாட்டுதலை குர்ஆன் என்ற வடிவத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆன் ஓதுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், அது உயர்த்தப்படுவதற்கு முன்பாக. ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யாருக்கோ இது வழங்கப்பட்டது, யாரோ ஓதுவார்கள் என்பதல்ல. ஒட்டுமொத்த ஈமானிய சமூகத்திற்கான ஒவ்வொரு எட்டிற்குமான வழிகாட்டுதலை நடப்புலகிலும் அல்லாஹ்வுடைய பேரற்புதமாக வழங்கப்பட்டிருப்பது குர்ஆன். குர்ஆனை ஓதுவதும், அதை சிந்திப்பதும், அது சொல்லுகிற செய்திகளை வாழ்வாக்கிக் கொள்வதும் ஒரு மூமினுடைய பிரதானமான கடமை. குர்ஆனை விட்டு விலகி வாழுகிற மக்களுக்கு பெருமானார் எச்சரிக்கை செய்தார்கள், இப்படியும் ஒரு காலம் வரும், குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற பொழுது அருமைக்குரிய சஹாபாக்கள் கேட்பார்கள், எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய முஸ்ஹப் அது உயர்த்தப்படும் என்பது நமக்கு புரிகிறது. மனங்களில் மனப்பாடமாக இருக்கக்கூடிய குர்ஆன் அது எப்படி உயர்த்தப்படும்? அது எப்படி இல்லாமல் ஆகிவிடும்? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஓதுவதை நிறுத்தி விடுவார்கள், அமல் செய்வதை குறைத்துக் கொள்வார்கள். ஒரே ஒரு இரவு காலை எழுந்து பார்க்கிற பொழுது மனனமாக இருந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் மறந்து போய் அறியாமை காலத்தில் கவிதை பாடி பாட்டுக்களை பாடி வாழ்ந்ததை போன்று நல்ல மனிதர்கள் கூட பாடல்களிலேயும் கவிதைகளிலேயும் மூழ்கி விடுவார்கள். குர்ஆனுடைய வசனம் மறக்கடிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். மோமின்களே, கியாமத்துடைய நாளையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பித்து தான் சொல்வார்கள், வழிகாட்டும் குர்ஆன் ஒண்ணுமே வேண்டாம்,
இது இப்படி விளைக்கலாம். நடக்கிற போரினுடைய உச்சத்தில் ஒரு கால் இணைய தளங்களின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று சொன்னால் நாம் வாழ்ற காலத்திலேயே கியாமத்தை பார்க்கிறோம். ஒரு மணி நேரம் வாழுகிற இந்த தலைமுறைக்கு செல்போன் இல்லைன்னா பல கோடி பேர்கள் மனநோயாளியாக மாறிவிடுவார்கள், பைத்தியம் பிடித்து விடும். சொந்த அறிவை இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. யாரை பற்றியுமான நினைவுகள் இல்லாத பித்து பிடித்தவர்களாக மாறிவிடக்கூடிய சூழல், ஒரு அபாயம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இணையங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேத வரிகளோடு வாழுகிற ஒரு சமூகம் குர்ஆனை மறக்கும் காலத்திலே மனிதர்கள் என்ற நிலையில் இருந்து அவர்கள் மாறி போய் விடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். முஃமின்களே, சில பொக்கிஷங்கள் கைவிட்டு போகிற பொழுது அதனை தேடி அடைந்தாலும் கிடைக்காது என்று சொல்வார்கள். அரபியிலே ஒரு பழமொழி உண்டு. ஒரு காலகட்டம் இருந்தது, நாங்கள் காலத்தோடு விளையாடினோம். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தோடு நாங்கள் விளையாடினோம். ஹாதா ஸமானுன் பினாயல் அப். இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது, அந்த காலம் நம்மோடு விளையாடுகிறது. வாலிபத்தை தொலைத்த வயோதிகர் பாடுகிற ஒரு கவிதையை சுட்டி காண்பிப்பார்கள். எல்லா இளைஞர்களும் வயோதிகத்தில் என்னவெல்லாம் உடல் ரீதியாக மனோரீதியாக பாதிக்கப்படுவோம் என்று எவ்வளவு சொன்னாலும் புரியாத வயது, ஏற்க மறுக்கிற வயது, எல்லாவற்றையும் எதிர்கொள்வேன் என்று சொல்லுவான். ஆனால் வயோதிகம் வந்த பிறகு காலம் சொல்வதை கேட்டு நடப்பதுதான் வாழ்வு என்ற நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். ஒரு வயோதிக கவிஞர் இளைய சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார். முஃமின்களே, பெருமானாருடைய இந்த ஆழமான வார்த்தை, குர்ஆன் உயர்த்தப்பட்டு விட்டால் மனிதனுடைய மார்க்க ரீதியான வாழ்வும் அவனுடைய துன்யா சார்ந்த வாழ்வும் பயனற்றதாக ஆகி மூடர்களாக அறியாமையில் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். அருமையான மூமின்களே, ஒன்றை யோசிக்கிறோம். 250 கோடிக்கும் அதிகமான ஈமானிய சமூகம் இன்றைய தேதியில் உலகத்தில் வாழுகிறது. இந்த சமூகத்தை கட்டுப்படுத்துவது யார்? வழிநடத்துவது யார்? அவர்களுடைய சொல் செயல் எண்ணங்களை சரியாக்குவது யார்? இந்த கேள்விக்கான ஒரே பதில் குர்ஆன் தான். ஏதோ ஒரு வழியில் குர்ஆன் தான் ஒரு பெரிய சமூகத்தை வழிநடத்துகிறது. அதிலிருந்து சன்னம் சன்னமாக விலகி மனோ இச்சையின்படி வாழ முற்பட்டால் உங்களுக்கான பேரழிவுகள் நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் எச்சரிக்கை. அருமையான மூமின்களே, 450 ஆண்டு காலம் நோயே இல்லாமல் ஒரு பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருந்தவன் இரண்டாம் ரம்சேஸ், ஃபிரௌன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வினோதமான வித்தியாசமான வாழ்க்கையை அனுபவித்தவன், சுடுகாட்டில் வரி விதிப்பதை தொடங்கி நாடாடுகிற பேரரசன் என்ற நிலைக்கு வந்தவன், எதையும் வெற்றி கொள்ள முடியும் என்று கணித்தவன், நான் சொன்னால் நைல் நதி ஓடும் என்று கொக்கரித்தவன், இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அரசவையை கூட்டி பிரதான மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்டான். நான் அரசனாக இருக்கிறேன், கடவுளாக மாற வேண்டும், என்ன செய்வது? நான் அரசனாக இருக்கிறேன், ஆனால் மக்களுக்கே கடவுளாக நான் மாற வேண்டும், என்ன செய்வது? அந்த கூட்டத்தில் மனித ரூபத்தில் இருந்த இப்லீஸ் சொல்லிக் கொடுத்தான், ரொம்ப எளிமையான வழி.
நாடு முழுவதும் இருக்கிற கல்வி நிலையங்களை மூடிவிடுங்கள், நீங்கள் கடவுளாக ஆக்கப்படுவீர்கள். உலகத்திலேயே கல்வி நிலையங்களை மூடி எகிப்து தேசத்து மக்கள் அனைவரும் இவர்தான் எங்களுடைய கடவுள் என்று சொல்ல வைத்த மிகப்பெரிய ஆளுமை ஃபிரௌன். குர்ஆன் என்ன பாடம் சொல்லுகிறது தெரியுமா? நான் சொன்னால் நைல் நதி ஓடும் என்று சொன்னான். அவனுக்கு கீழ் நைல் நதி ஓடுவதாக அவனே பிரகடனம் செய்தான். ஆனால் நைல் நதியில் மூழ்கடித்து அல்லாஹ் அவனையும் பலியாக்கினான். ஒரு சமுதாயத்திற்கான வழிகாட்டுதலில் அவர்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும். இந்த தேதியில மிக கடுமையான தேர்தல் சூடு அனல் பறக்கிறது. வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிற மனோநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு புதிய தலைமுறை, அரசியல் வேண்டும், எதிர்பார்ப்புகள் வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும், ஆனால் தன்னுடைய ஈமானையும் பாதிக்கிற நடைமுறைகள் ஒரு சமூகத்தில் உருவாகும் என்று சொன்னால், குர்ஆனுடைய தாக்கம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி வைத்திருக்கிறது, நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் பொருள். எத்தனையோ தலைவர்கள் நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைமுறை தன் தலைவரை பார்ப்பதை பெரிய வணக்கமாக, வாழ்க்கையின் லட்சியமாக நினைக்கிற மூடம் இந்த தலைமுறையில் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தலைமுறைக்கு, அந்த மனங்களுக்கு குர்ஆன் போய் சேரவில்லை என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், என்ன பார்க்கிறது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கும். فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. ஒரு மூமியினுடைய லட்சியம் என் ரப்பை பார்க்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் அமல் செய்து கொள்ளட்டும். குர்ஆனுடைய இந்த வசனம் போய் சேராத உள்ளங்கள் நடிகர்களை பார்ப்பதை வணக்கமாக, உயிராக, இதற்கு பிறகு எனக்கு வாழ்வது வீண் என்று நினைக்கிற இந்த மனங்கள் எப்படி உருவானது? குர்ஆனுடைய தொடர்பற்ற ஒரு சமூகம். பெருமானாருடைய இந்த வார்த்தைகளை மீண்டும் சமூகம் உள்வாங்க வேண்டும். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக நீங்கள் குர்ஆனை நிறைய ஓதிக்கொள்ளுங்கள். பெருமானார் எச்சரிக்கிறார். ஓதுறதுன்னா என் பிரச்சனைகளுக்கான வழிகாட்டுதல் குர்ஆனில் எங்கே இருக்கிறது என்று தேடி நடக்க வேண்டிய ஒரு சமூகம். ஈரானுடைய போருக்கு பின்னால் ஒரு நாடே குர்ஆனிய சமூகமாக என்ன உணர்வுகளாலும், சிந்தனைகளாலும், செயல்களாலும் வாழுகிறது என்பதை உலகம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அரபு நாடுகள் தான். ஒரு பக்கம் கோலங்கள் முழுவதும் இஸ்லாம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் நசரானி, யகூதியருடைய கலாச்சாரங்கள். ஆளுகிற பிரதமருடைய ஆடைகள் தையல்களால் இருக்கிறது. அவர்களுடைய ஏவகணைகள் அத்தனைக்கும் சூட்டப்பட்டிருக்கிற பெயர்கள் குர்ஆனுடைய திருநாமங்களும் பெருமானாருடைய திருநாமங்களுமாக. அவர்கள் வேறொரு உலகத்தில் ஆன்மீகமயமாக வாழுகிறார்கள். இதை அல்லாஹ் உலகத்திற்கு காட்டுகிறாரோ என்பதைத்தான் நாம் யோசிக்க தோணுகிறது. தங்களை ஏகாதிபத்தியத்தினுடைய வலிமை மிக்கவர்கள் என்று மாறுதட்டி கொண்டவர்களை வினாடி பொழுதில் அல்லாஹ் கேவலப்படுத்துகிறானே. இந்த ஆற்றல் ஈமானினால் வந்தது, குர்ஆனினால் வந்தது. நாம் எடுக்க வேண்டிய செய்திகளும் பாடங்களும் நிறைய இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஉ பஅத். எச்சரிக்கையாக இருங்கள் மூமின்களே. ஒருபோதும் யூதர்களோடு நேசம், தோழமை வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். நஸ்ரானிகளோடு நேசம், தோழமை, நட்பு வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்,
காலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை. யூதர்கள் சொல்வார்கள், நஸ்ரானிகள் மார்க்கமற்றவர்கள், அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. நஸ்ரானிகள் சொல்வார்கள், யூதர்களுக்கு எந்த மார்க்கமும் கிடையாது. கடுமையான பகைவர்கள். யூதர்களும் நஸ்ரானிகளும் ஒருபோதும் பரஸ்பரம் தங்களுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய விஷயத்தில் பாதுகும் அவுலியாஹு பாத். அல்லாஹ் இதான் எச்சரிக்கிறார். சர்வதேசத்திற்கும் பொருந்துகிற உலகத்தின் நீண்ட கால வரலாறு. ஒரு ஈரானுடைய அதிபர் அமெரிக்க மக்களுக்கு எழுதுகிற வேண்டுகோள் கடிதம் கண்ணியமாய் சர்வதேச அரங்கத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த வார்த்தைகள், சொல்லும் விதங்கள், ஒரு ஈமானிய மனதில் இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள். போர் என்பது ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடியது. நாட்டு மக்களை நாங்கள் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை. மனிதர்களாய் பார்க்கிறோம். உங்கள் ஆட்சியாளர்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஒரு பிரதமருடைய கடிதம். இன்னொரு அதிபர், அவருடைய வார்த்தைகள் என்ன? அரபுலகம் என் பின்பகுதியை முத்தமிடுகிறது என்ற கேவலமான வார்த்தைகள். குர்ஆனிலே அல்லாஹ் இவர்களை கடுமையாக சாடுகிறார். உலகத்தில் குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றம் செய்யப்பட்ட சமூகம் யூத சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களின் ஒப்பந்தம், வாக்குறுதி எதையும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். உலகத்தின் நீண்ட பெரும் சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம். குர்ஆன் நெடுகிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்கள் இறைவனோடு போர் புரிதல் என்ற நிலை வரையிலும் வரம்பு மீறிய ஒரு சமுதாயம். ஒரு சின்ன நாடு. ரொம்ப கண்ணியமாய் சொல்லுகிறார்கள், 6000 ஆண்டு வரலாற்று பின்புலம் கொண்டது ஈரான். 250 ஆண்டுகளை தாண்டாத அமெரிக்கா. இந்த ஆயுதங்களை தாண்டி குர்ஆன் அவர்களுக்குள் ஒரு ஆளுமை செய்கிறது. குர்ஆனிய ஆட்சியாளர்களாக, மனிதர்களாக வாழ முயற்சிக்கிறார்கள். நம்மையும் நாம் ஒப்பிட்டு நோக்குகிறோம். என்னுடைய தொழில், என் திருமணங்கள், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பழக்க வழக்கங்கள் குர்ஆனிய நெறிமுறைகளாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். மனோ இச்சையின்படியும் யஹூதி நஸராக்களின் வழியில் நடக்கும் என்று சொன்னால் பெரும் சோதனைகள். பள்ளிக்கூட மாணவிகள் இன்ஸ்டாகிராம் வழியாக ஓடி போகிற சூழல் இந்த தலைமுறையினுடைய சிறு குழந்தைகளுக்கு ஒரு பெரும் பாதிப்பை தரும் என்று சொன்னால், குர்ஆனை தூக்க வேண்டிய கையில் செல்போனை கொடுத்து விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறோம். எல்லாத்திலும் கட்டுப்பாடு வேணுமா இல்லையா? யாருக்கும் கிடையாது. விளைவு விபரீதங்களை அனுபவிக்கிறோம். ஒரு சின்ன தலைமுறை மிக பெரும் கொடூர எண்ணங்களோடு அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், வார்க்கப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன செய்திதான். உலகம் முழுவதும் குழந்தைகளுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட கார்ட்டூன் படங்கள். அதுல அடிக்ட் ஆயிட்ட அந்த பசங்க, அவங்க செயலே எப்படி இருக்கும்? அவங்க வெளியில வரும்போதே இருந்தான் ஷூட் பண்ற மாதிரி வருவான். உடாதா புடி அடி. இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது, இஸ்ரேலிய நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டது. உலகம் முழுமைக்கான குழந்தைகளை அடிமைப்படுத்தியது 2. ஒன்று கார்ட்டூன் படங்கள், இன்னொன்று பேக்கெட்களில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள். சாதாரணமா டப்பால கிடைக்கிற கம்பரக்கட்டு, கள்ள முட்டாய் இந்த தலைமுறைக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. விஷமாக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு மேல் அடைக்கப்பட்ட ரசாயன கலவைகளால் ருசியூட்டப்பட்ட சர்வதேசம் முழுவதும் குழந்தை உள்ளங்கள் இந்த 2 விஷயங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதன் பின்னணியில் ஒரு அரச சட்டம் இருக்கிறது. இஸ்ரேலில் கார்ட்டூனுக்கு தடை, பேக்கெட் ஃபுட்டுகளுக்கு தடை. எவ்வளவு விபரீதமான செயல்பாடுகள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள்,
ஒவ்வொரு வினாடியும் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய குர்ஆனை கையில் கொடுங்கள். ஒரு காலம் வரும், அது உயர்த்தப்பட்டு விடும். நீங்கள் தேடி அலைந்தாலும் குர்ஆனுடைய வசனங்கள் கிடைக்காது. வழிகாட்டுதல் இல்லாத மூடர்களாய் ஒரு சமூகம் மாறி போய்விடும் என்று எச்சரிக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஒரு நியாமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மக்களே, அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்தா ஹஜ் செய்து விடுங்கள், ஹஜ் செய்து விடுங்கள். கேள்விக்குறியாகும் ஹஜ். ஹஜ்ஜு கப்ல அல்லா தஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்ய முடியாத ஒரு காலம் வரும், அதற்கு முன்பு ஹஜ் செய்து கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், அப்படின்னா என்ன? ஹஜ்ஜே நடக்காதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முதலாவது காட்டரபிகள் பாதைகளில் அமர்ந்து கொண்டு ஹஜ் செய்ய முடியாமல் உங்களை தடுப்பார்கள். அப்படின்னா ஹஜ் செய்யாமல் இருப்பதற்கான தடைகள் ஏற்படும். நம்ம காலத்திலே பார்க்கிறோம், இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் கடந்த ஆண்டு முயற்சித்தவர்கள், அவர்களால் பயணிக்க முடியவில்லை, அவர்களுக்கான வாய்ப்பு தான் இவ்வாண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டு முயற்சித்தவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஹஜ் கிடைக்கவில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? ஹஜ் செய்வதன் மீதும் சர்வதேச தடைகள் வரும் என்பதை பெருமானார் எச்சரித்தார். யாருக்கு தெரியும்? போர் அதிகரித்தால் விமானங்களுடைய பயணங்கள் ரத்தாகும் என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கான விடையை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஆசைப்படுகிறோம், பொருளாதாரம் இருக்கிறது, போய்விடுவோம் என்று நம்புகிறோம். ஒன்று நமக்கு ஏதாவது சம்பவிக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், பொருளாதாரத்தில் அல்லாஹ் வசதியை கொடுத்து விட்டால் நீங்கள் ஹஜ் செய்து விடுங்கள். ஒன்று, ஆரோக்கிய குறைவு உங்களுக்கு ஏற்படலாம், உத்தரவாதமே இல்லை, எல்லாம் இருக்கிறது, பயணிக்க கூடாது என்று மருத்துவர்களுடைய எச்சரிக்கை. குறிப்பா இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு சவுதி அரசாங்கம் போட்டிருக்கிற நிபந்தனைகளில் ஒன்று, பெரும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வர வேண்டாம் என்ற ஆணையை போட்டிருக்கிறார்கள். ஹார்ட் பேஷண்ட், இவர்களால் அவர்களுக்கு பெரும் சிரமங்கள். தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த நோய் பிறருக்கு பரவக்கூடும் என்ற எச்சரிக்கை. சிறுநீரக பாதிப்பினால் டயாலிஸ் செய்யக்கூடிய நோயாளிகள், ஒரு காலத்துல என்ன நினைச்சாங்க தெரியுமா? அத்தாக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல, நம்மள்ட்ட காசு பணம் இருக்கு, அங்க போயாவது மௌத்தாகட்டும் என்று நோயாளிகளை கூட ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற காலங்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பெரும் நோயாளிகள் வர வேண்டாம், மருத்துவ சான்றிதழோடு தான் வர வேண்டும். இது அத்தனையும் பெருமானாருடைய வார்த்தைக்குள் உள்ளடங்கும். நீங்கள் ஹஜ் செய்வதை தடுக்கப்படுவதற்கு முன்பாக ஹஜ் செய்து கொள்ளுங்கள். இந்த காலத்துல ரொம்ப தக்குவாவோட இருந்தாங்க. துனியாவுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு கடைசி காலத்தில் ஹஜ் செய்தது அப்படியே மௌத்தாயிரணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. மௌத்து எப்ப வரும் தெரியாது. நல்ல ஆரோக்கியமாக திடமாக இருக்கிற பொழுது ஹஜ் என்ற கடமையை முடித்து விடுங்கள். கியாமத்து நெருங்கி வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஈமானிய சமூகத்திலிருந்தே ஒரு குழுவினர்கள் காபத்துல்லாவை தகர்ப்பதற்கு வருவார்கள், அவர்கள் பூமியில் சுரிவாங்கப்பட்டு விழுங்கப்பட்டு விடுவார்கள் என்று எச்சரித்த பெருமானார், அடுத்த கட்டத்தில் கால்கள் மெலிந்த ஹபஷிகள், நீக்ரோக்கள் காபத்துல்லாவிற்கு வந்து செங்கல் செங்கலாய் பிரித்தெடுத்து காபாவை அவர்கள் உடைத்து தகர்த்து விடுவார்கள். ஹஜ் நடக்காமல் போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், என்றைக்கு காபத்துல்லாவிற்கு மக்கள் கூட்டம் வராமல் ஒரு நாள் வருமோ, அந்த நாளில் வானத்தை பூமியின் மேல் விழச் செய்து இந்த பூமியை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். மோமின்களே, எவ்வளவோ வசதி வாய்ப்புகள், ஆனால் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம்
அந்த எண்ணத்திற்கு பின்னால் நம் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற சோதனைகளையும் ஒரு மூமின் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் கிடைத்தால் மார்க்கத்தை நிறைவு செய்தவர்கள் என்ற பெருமிதமும், அது இல்லாத பட்சத்தில் ஹஜ்ஜி செய்யவில்லையே என்ற மனக்குறைவும் வருத்தமும் வந்துவிடலாம். தடைகள் வரும் முன் ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் 40 வயதில் நபியாகி 23 ஆண்டு காலம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். கியாமத்து வரையிலும் வழி தவறாத ஒரு சமூகம். அதற்கான பின்புலம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனிநபரிடத்திலேயும் மார்க்க அறிவு இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வயசு வித்தியாசத்துக்கு எல்லாம் சொல்லவே இல்லை பெருமானார். வெறும் 4 ஆண்டுகள் தான் பெருமானாருடைய சகவாசத்தில் இருந்தவர்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆலிம்கள், ஆலிம் அல்லாதவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், ஆண்கள், பெண்கள், இந்த சமூகத்தினுடைய பெருவாரியான மக்கள் இந்த பெயரை அறிந்து வைத்திருப்பார்கள். பெருமானாருடைய ஹதீசுகள் என்று எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ பெருவாரியாக ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 4 வருஷம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரோடு இருந்தார். அவரிடம் இருந்த தேடல், அந்த வயதிலும் 24 மணி நேரமும் பெருமானாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றதையெல்லாம் உலகத்திற்கு சொன்னார். அவருடைய ஏக்கத்தையும் சொன்னார். நாயகமே, யா ரசூலல்லாஹ், உங்களிடம் நிறைய கற்கிறேன், மறக்கவும் செய்கிறேன். பெருமானார் நெஞ்சில் கை வைத்து துஆ செய்து மறக்காது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கல்வி தேடல் சமூகத்தின் அத்தனை பேருக்குமான பொது உடைமை சொத்து. நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்ற மாதிரி மார்க்க விஷயத்தில் கற்று தெளிந்து விட்டேன் என்ற முடிவு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. கபீசான ஒரு சஹாபி இருந்தார். வயோதிகத்தின் உச்சம், தடுமாற்றம். பெருமானாரிடம் வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இரக்கத்தோடு கேட்டாங்க, இந்த வயசுல தள்ளாடி ஏங்க வர்றீங்க? இல்ல, எனக்கு வயதாகிவிட்டது, நோயும் அதிகமாகிவிட்டது, உங்களிடம் எதையாவது கற்றுக்கொண்டு அமல் செய்யலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த வயசுல எல்லாம் நீ ஓதுமா அப்படிலாம் பெருமானார் கேட்கல. எந்த வயதிலும் தேடல் என்பது மூமினுக்கான அடிப்படையில். கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சகோதரர் போன் பண்றார், மாசமான பொண்ணு, மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம், அபார்ஷன் ஆயிடுச்சு, 5 மாசம் இந்த சிசுவை எடுத்து விட்டார்கள். இப்ப என்ன செய்யறது? தேடல் தானே. அதற்கென்று மார்க்க கடமைகள் இருக்கிறதா இல்லையா? மனிதனுக்கு சம்பவிக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்குமான வழிகாட்டுதல் மார்க்க கல்வி. யாரோ படிக்கட்டும், யாரோ பேசட்டும், யாரோ சொல்லட்டும் அல்ல. நான் வெற்ற நகம் கூட எப்படி களையப்பட வேண்டும், அதை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், என் ரோமங்கள் மழிப்பதில் கூட வரைமுறைகள் என்ன, ஒவ்வொன்றுக்குமாய் தீர்வு சொல்லிக் கொடுத்தது இந்த மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த இல்மு இதுதான் ஈமானிய சமூகத்தினுடைய அடிப்படை பாடம். எல்லாருமே படிக்கணும். எனக்கு நேரம் கிடைக்கல, என்னால முடியல, எல்லாத்தையும் தேடுறோமா இல்லையா? மார்க்கத்தை தவிர மற்ற அனைத்தையும் கற்றுக்கொள்வதில் காட்டுகிற ஆர்வம், தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற மார்க்க கல்வி. ஒரு காலம் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எது உங்களை வழி நடத்துகிறதோ அந்த மார்க்கம் சார்ந்த சட்டங்கள், நெறிமுறைகள், பண்பாடுகள், வழிகாட்டுதல்கள் அழிந்து போய்விடும் என்று சொன்னார். அதுக்கு சரியா சொல்லும் போது மிகுந்த ஒரு காரணத்தோடு பெருமானார் சொல்வார்கள், இன்னமா யக்பதுல் இல்மு பிகப்தில் உலமா.
நீங்க யாரையெல்லாம் எங்க அதிர்த்துன்னு சொல்றீங்களோ, உலமாக்கள் என்று சொல்லுகிறீர்களோ, ஒவ்வொரு ஆலிமும் மரணிக்கிற பொழுது அவரோடு அவருடைய இல்மையும் எடுத்து போய் விடுகிறார். பணக்காரு எல்லாத்தையும் விட்டுட்டு போற, ஜமீன்தாரு எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். உலகத்தில் இல்மை தவிர மற்றதை சம்பாதித்தவர்கள் விட்டு விட்டு தனியாக கபருக்கு போவார்கள். ஒரு ஆலிமனுடைய மரணம் அவரிடம் இருக்கிற இல்மோடு அவரோடு போய் சேர்ந்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உங்களை வழி நடத்துகிற ஆலிம்கள் ஒவ்வொருவராய் மரணிக்கிற பொழுது இல்மு இல்லாமல் ஆகிவிடும். எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலம் வரும் என்று சொன்னால், தன் தேவைகளுக்கும் தன் சந்தேகங்களுக்கும் விடை தேடி அலைவார்கள். சரியான அறிவு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான உலமாக்கள் இல்லாமல் அவர்கள் தடுமாற்றங்களில் இருப்பார்கள். இன்னும் ஒரு உச்சத்தை பெருமானார் சொல்வார்கள், பெரும் கூட்டமாய் பள்ளிவாசல்களில் கூடுவார்கள். பள்ளிவாசல்களில் கூடுவார்கள். பாங்கு சொல்லப்படும், இகாமத்து சொல்லப்படும். தொழுக வைப்பதற்கு இமாம் இருக்க மாட்டார். இப்ப மக்கள் சொல்லுவாங்க, நீங்க தொழுவீங்க, நீங்க தொழு இல்ல பரவாயில்லைங்க, தெரியாது, யாருக்கும் தெரியாது. தொழ வைப்பதற்கு கூட அதனுடைய ஞானம் உடைய உலமாக்கள் இல்லாத ஒரு காலம் வரும். மூமின்களே, அந்த காலத்திற்கு முன்பு இல்மை கற்றுத்தருகிற ஆசான்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாமர மனிதர் சிறவேரர்கள் சமூகத்தில் ஒரு காலத்தில் அறியாமையால் செய்த பாவத்திற்கு தௌபாவை நாடி ஒரு ஊரா சுத்துறார். வந்து சொன்னார், சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்க்கையினுடைய முறைகளில் 99 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு என்ன நடக்கும்? உடனே அவர் ஆரம்பிச்சார், பாவி இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறியா, உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு, அல்லாஹ் மன்னிக்காட்டி போகட்டும், நீ இந்த 100 கொலை செஞ்சிட்டான். ஆனாலும் மனம் கேட்கவில்லை. எனக்கான தீர்வு இருக்கிறதா? பொதுமக்கள் சொன்னார்கள், இங்க ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அவர்கிட்ட போ, அவர் சரியான மார்க்கத்தை சொல்லுவார். அவரிடம் வந்த பொழுது மென்மையாக வரவேற்றார், கண்ணியமாய் உரையாடினார். உன்னை விடவும் பயங்கரமான ஆட்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் மன்னித்திருக்கிறார். 70 தாயை விட கருணையாளன். நீ முறையாக மனம் வருந்தி திருந்தி தௌபா செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு சுப செய்தியை முன்வைத்த பொழுது, ஒரு கொடூரமான உள்ளம் படைத்தவன் தன்னை மாற்றிக் கொள்வதற்கான வழி கிடைத்ததும் அல்லாஹ்வை அடைவதற்கான வழியில் ஆயத்தப்படுத்திக் கொண்டான். பிறகு மரணித்தான். அவன் ரூஹை கைப்பற்றுவதற்கு வானவர்கள் போட்டி போட்டார்கள். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஒரு நீண்ட வரலாற்றினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார். இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு என்ன தெரியுமா? ஏன் கல்யாணம் முடிக்கிறான்? அந்த வழியும் தவறு. சில பல மாதங்களிலேயே விவாகரத்துகள் செய்து விடுகிறார், அதுவும் தவறு. இன்னும் சில பல மாதங்களிலேயே விவாகரத்து செய்து விட்ட பிள்ளையோடு வாழுகிறார்கள், குழந்தைகள் பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு தலைமுறை எப்படி வழிதவறி மாறும் என்பதற்கான கண்ணுக்கு முன் நடக்கிற கொடூரங்கள், மார்க்கம் குறித்த கவலைகள் அவர்களுக்கு கிடையாது. இந்த 4 நியமத்துகள் குர்ஆன் போய்விட்டால் சமூகத்திற்கான வழிகாட்டுதல் இருக்காது. ஹஜ்ஜுக்கான தடை ஏற்பட்டு விட்டால் உங்களால் அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. உலமாக்கள் இல்லாத ஒரு காலம் வருகிற பொழுது நல் வழிகாட்டுதலை தேடி அடைகிற நிலை உலகத்தில் கொடூரமாக மாறிவிடும். இல்மு, மார்க்கத்தினுடைய இல்மு, பெருமானார் சொல்வார்கள், தாயின் மடியில் இருந்து மன்னரை வரை எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள், அதுதான் மறுமைக்கான ஆயுதம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்வைத்த இந்த 4 கவனம் செலுத்தினால் வாழ்வு சிறப்பாய் அமையும். கவனமற்று இருந்து விட்டால் வாழ்வதே சோதனையாக மாறிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புரிந்து கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் வழிகாட்டுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.